அனைவருக்கும் வணக்கம். இது எல்லையில் நடந்த விபத்துக்கான ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ. முதல்ல அந்த விபத்தில் உயிரிழந்த அனைத்து பேருடைய ஆத்மாவும் சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அடுத்தது அந்த விபத்தின் போது இரவென்று பார்க்காம ஒரு ஆபத்தென்று வரும்போது ஒற்றுமையாக எல்லாரும் கூடி உதவி செய்தமைக்கு நான் மனசார நன்றி சொல்கிறேன். நானும் ஸ்ரீலங்காவில் பிறந்து வளர்ந்த ஒரு ஸ்ரீலங்கன் நாட்டு பிறகு, ஆனால் இப்பொழுது நான் கனடாவில் வாழ்கிறேன். நான் கனடாவில் ABZ லைசன்ஸ் வச்சிருக்கிற ப்ரொஃபஷனல் டிரைவர். காலேஜில் போய் படித்து ப்ரொஃபஷனலாக எடுத்து இப்போ 5 வருஷத்துக்கு மேலே நான் அதுலேயும் பஸ்ஸில் 2 விதமான பஸ், அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஊரில் சொல்லுவீங்க CTB பஸ் அந்த பஸ், அதை விட டூரிஸை ஏற்றி கொண்டு போகிற கோச் பஸ், இது ரெண்டும் அதை விட ட்ரக் அண்ட் ட்ரெயிலர், இது இவ்வளவும் ஓடுற நாள் என்ற முறையில் நான் சொல்கிறேன் இந்த விடயத்தை. அதை விட நான் ரீசன்ட்லியாக ஸ்ரீலங்கா வந்தேன். வந்தபோது எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது பஸ்ஸில் பயணம் செய்ய. ஸோ நான் பயணம் செய்யும்போது நான் பார்த்த சில விடயங்கள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியைத்தான் தந்தது. முதலாவது, நீங்கள் நினைக்கலாம் இவ கனடாவில் இருந்து கொண்டு எங்கட நாடை கம்பேர் பண்ணுறான்னு. நீங்கள் நினைக்கிறது நியாயம், அது நான் ஒத்துக்கொள்கிறேன். கனடா வளர்ச்சி அடைந்த நாடு, ஸ்ரீலங்காவோ இப்போ தான் வளர்ந்து கொண்டு வர்ற நாடு. ஆனால் சில விஷயங்களை நாங்கள் மாற்றம் செய்யலாம். அந்த சின்ன மாற்றங்களால் இவ்வளவோ விபத்துகளை நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அதாவது சாதாரணமாக நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, முதலாவது ஒரு டிரைவர்ண்டா ஒரு வேலைண்டா அதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் யூனிஃபார்ம் இருக்கணும். முதலாவது யூனிஃபார்ம் இல்லை. நான் இதை சொல்ல வர்ற விஷயம் எல்லா டிரைவர்ஸும் இப்படித்தான் என்று நான் சொல்லலை, நான் பார்த்ததைத்தான் சொல்கிறேன். அதாவது சரம் கட்டி ஒழுங்கான பாத அணி இல்லை. முதலாவது நீங்களே யோசிச்சு பாருங்க, ஒரு ஆள் ஒரு பாதணி, அதாவது செருப்பை போட்டு செருப்பை டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் கழட்டி வச்சுட்டு வெறும் காலோட டிரைவர். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு எமர்ஜென்சி, ஒரு அவசரமாக சடன் பிரேக் அடிக்கணுமெண்டா ஒரு ப்ராப்பரான ஷூவை, ஒரு பாதணி போட்டு நாங்கள் அமர்த்துகிற ஃபோர்ஸையும் வெறும் காலோட அமர்த்துகிற ஃபோர்ஸ்லேயும் எது ஸ்ட்ராங்கானது, எது வலிமையானது? முதலாவது. அடுத்த விஷயம் செல்ஃபோன். டிரைவர் டிரைவ் பண்ணி கொண்டு செல்ஃபோன் பாவிக்கிறார். எனக்கு சரியான அதிர்ச்சியை தந்தது. அடுத்தது, டிரைவர் வந்தேர், பேசஞ்சர்ஸை ஏற்றினேர், போறேர். அந்த பஸ்ஸுக்கு ஒரு ப்ரீ இன்ஸ்பெக்ஷன், போஸ்ட் ட்ரிப் எதுவுமே இல்லை. அதாவது ஒரு 15 நிமிஷம் பேசஞ்சர்ஸை ஏற்ற முதல் ஒரு 15 நிமிஷம் அந்த பஸ்ஸில் சிக்னல் லைட் வேலை செய்தா, பிரேக் வேலை செய்தா, டயர்கள் ஓகேயா, டயர் நட்ஸுகள் ஓகேயா, ஏதாவது செக் பண்ணுறீரா, ஆயில் ப்ரெஷர் ஓகேயா, ஆயில் ஓகே, ஒன்றும் இல்லை. அப்போ அது முதலாவது இல்லை. அடுத்தது, ஓகே பஸ்ஸை கொண்டு பார்க் பண்ண அப்புறம் சரி, ஓகே திரும்ப பஸ்ஸை எடுத்துகிட்டு போகிற இடையில இந்த பஸ் ஓகேயா, நான் இவ்வளோ நேரம் ஓடி வந்த கண்டிஷனுக்கும் இப்போ ஓடி கொண்டு பார்க் பண்ண கண்டிஷனுக்கும் ஓகேயா இந்த பஸ், திரும்ப ப்ரீ இன்ஸ்பெக்ஷன், அதுவும் இல்லை. ஓகே, அடுத்தது மினிமம் இது பஸ், ஒரு டிரைவரோட டிரைவிங் இதை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்களா? உதாரணத்துக்கு முதல் நாள் ஓடின டிரைவர் அடுத்த நாள் பஸ் எடுக்கல குறைஞ்சது அவர் முதல் நாள் டிரைவ் பண்ணதுக்கும் அடுத்த நாள் ஷிஃப்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் குறைஞ்சது 8 to 10 மணித்தியால் அவருக்கு ஆஃப் டியூட்டி இருந்ததா? எதுவும் செக் பண்ணுறதில்ல. யூனிஃபார்ம் இல்லை, ப்ராப்பரான பாதணி இல்லை, செல்ஃபோன், அதை விட அன்னெசரியாக ஹோனுகள் அடிக்கிறது. இது எல்லாமே ஒரு அன்சேஃப்டி விஷயங்கள். அடுத்தது, சீட்டுக்கு கணக்குக்கு ஆக்களை ஏற்றி அதை விட ஒரு சர்டன் அளவுக்கு தான் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பேசஞ்சரை ஏற்றணும். இது அடைகிறது பஸ் ஃபுல்லாக ஆக்களை. இதெல்லாம் இவ்வளவு அன்சேஃப்டி விஷயங்கள். நான் இதை உங்களுக்கு தயவு செய்து என்ன மன்னிக்கணும், நான் பிள்ளையாக காய்ச்சிருந்தா. நான் எல்லா டிரைவர்ஸும் அப்படி என்று சொல்லலை, ஆனால் நான் பார்த்த விஷயத்தை நான் பகிர்ந்து கொண்டேன். தயவு செய்து இந்த சின்ன சின்ன மாற்றங்களை செய்தாலே இவ்வளவோ ஆக்சிடெண்ட்களை தவிர்க்கலாம்.
நடந்து முடிஞ்சதை நாங்கள் கழிச்சு இனி ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. ஆனால் இனிமேலும் ஃப்யூச்சரில் இப்படி ஒன்று நடக்காமல் இருக்கலாம். அதுக்கான விழிப்புணர்ச்சியாக தான் இந்த வீடியோவை நான் இதன் பதிவு செய்கிறேன். தயவு செய்து இந்த வீடியோவை பார்க்குறாக்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏனென்று சொன்னால் எங்கட நாடு எங்கட மக்களுக்காகத்தான் நான் இது கதைக்கிறேன். இதில் எந்த விதமான சாதி மதம் இனம் பேதம் எதுவும் நான் பார்க்கலன்னா உயிருக்கு மேலால் எதுவுமே இல்லை. ஸோ தயவு செய்து இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சின்ன சின்ன மாற்றங்களை சரி தயவு செய்து செய்யுங்க. நன்றி.